வரணும்னு நினைக்கிறீங்க? அவங்க வரதை தாண்டி ஒரு தலைவர் வராதுன்றதை விட இளைஞர்கள் வர போகிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை வருது. இளைஞர்கள் எந்திரிப்பாங்கன்னு நினைக்கிறோம். சரி, இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி என்ன நினைக்கிறீங்க? பேசிக்கா நான் சப்போர்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம் இருக்கு? புதுசாக மாற்றம் வரணுன்றதுக்காக. அந்த மாற்றத்தை விஜய் கொடுக்க முடியும் நம்புறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விதமாக பார்க்குறேன். யார் ஃபேன்? நான் விஜய் ஃபேன் தான். எது பெஸ்ட்? அரசியலா இல்லைன்னா விஜய் நடிக்க மாட்டான்னு சொல்றது எப்படி இருந்துச்சு அந்த விஷயம்? அது ரொம்ப பெரிய விஷயம்ல. இப்போ எனக்கு 200-300 கோடி சம்பளம் வாங்கிக்கிறதுக்கு சட்டுன்னு தானே அரசியலை விட்டு நாங்கள் மிஸ் பண்ண தான் செய்கிறேன். நான் வந்து பர்சனலி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவரோட ஃபிலிம்ஸ் இனிமேல் பார்க்க முடியாதுன்ற ஒரு இது இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, அவர் எந்த மூவ் எடுத்தாலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆவேன். நான் கண்டிப்பாக தான் இருப்பேன். 2026 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு புது மாற்றமாக இருக்கும் கண்டிப்பாக. இல்லை, இப்போது இருக்கிறவங்களுக்கு இப்போது நம்ம இளைஞர்களுக்கு ஏற்றப்பல இருக்குன்னு நம்புகிறோம். இளைஞர் மத்தியில் விஜய்க்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போது இது வரைக்கும் இருந்தவங்களை பார்த்து போர் அடிச்சிட்டாங்க. இதுக்கு இனிமேல் வரவங்களாவது நல்லா பண்ணுவாங்கன்ட்டு. 2026 எப்படி இருக்கிறீங்க? தேர்தல் களம் எப்படி இருக்கும்? எப்படி வந்து விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்குவாருன்னு நினைக்கிறீங்க? மேபி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குது. நீங்களும் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. நீங்கள் வாய்ப்புகள் இருக்குண்ணா. 2026 கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. எல்லாருமே எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அவர் கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது? இந்த மாதிரி விஜய் வந்து இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டா அவர் தனியாக இருந்தாலே போதும் ப்ரோ. தனியாக இருந்தாலே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறாங்க, சும்மா இவங்கெல்லாம் ஃபேன்ஸா, இவங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, சும்மா போய் வருவாங்க, பார்ப்பாங்க, விசில் அடிப்பாங்க, போயிடுவாங்க. வாய்ப்பே இல்லை. நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். அப்படி ஓட்டு போடுவீங்க? நான் பர்சனலி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யார்ட்டாவது வந்து இந்த மாதிரி சொல்லிருக்கீங்களா, ஏதாவது தாவரைக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம்? யா ஷூர் ஐ டூ. நான் பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கேன். நாங்கள் பார்த்தோன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சது எனக்கு 10 வயசுலேருந்து பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் விஜய் ரசிகர் தான். ஆனால் எங்கள் அம்மாங்களாம் வந்து வேறு கட்சி. நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர். இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் பக்கம் தான் இருக்கோம். மற்ற வந்து இருந்தில்லை. இதுக்கு முன்னாடி வேறு பக்கம் ஓட்டு போட்டால் என்னைக்கு தளபதி இறங்கினாரோ தளபதிக்கு தான் எங்கள் ஓட்டு எப்பயுமே. நீங்கள் பாருங்கள், படங்களுக்கே பயங்கரமான தடைகள் வரும்ல விஜய் படங்களுக்கு. பொலிட்டிக்கலில் வந்து அந்த மாதிரி ஒரு ஏதாவது சாதிக்க முடியும்னு நம்புறீங்களா? நம்புகிறேன். என்ன காரணம்? அப்படி விஜய் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியமாக இறங்கி பண்ணுறாரு இல்லையா? ஆனால் சோஷியல் மீடியாலலாம் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுவாங்க, ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க. நான் போட போகிறேன். நீங்கள் வந்து குறிப்பாகவே ஏதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது கட்சி இருந்திருக்கீங்களா பிரதர்? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதாவது விஜய் வந்த உடனே அப்படி விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறது ஏற்பட தெரியல, அதுவாக பை ஃபீல் தோணுது இல்லையா, அந்த மாதிரி தான். வேங்க வெயில் பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா, வேங்க வெயிலுக்கு விஜய் போறேன்னாரு, தண்ணீரில் மனம் கலந்துட்டாங்க, நான் அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக கண்டுபிடிக்காத விஷயத்த உடனே திமுக இல்லை, அதை பற்றி எதுவும் ஐடியா தெரியல, நான் கவனிக்கல அதை பற்றிலாம். மற்றபடி மற்ற அவேர்னஸ் பற்றி தெரியல. பட் இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இவ்வளோ கோடிக்கணக்கான சம்பளத்தை கொடுத்து மக்கள் நலனுக்காக இப்படி ஒரு நடிகர் வர்றது, அதுதான் கொஞ்சம் புதுசாக இருக்குது இல்லையா? ஏதோ டிஃப்ரென்ஸ் பண்ணணுன்னு தானே வராரு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். 2026 என்ன மாற்றத்தை விஜய் கொண்டு வர வரதே பெரிய மாற்றம் தானே. இல்லை, ஒருவேளை வந்து அது வந்து நமக்கு திமுக அதிமுக வெறுப்பா, இல்லைன்னா விஜய் நல்லா அரசியல் பண்ணுவாருங்கிற ஒரு எண்ணம்? வெறுப்பு தான். வெறுப்பு தான். 2026 என்னவா வர விஜய் வாய்ப்பு இருக்குங்க? ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பு இல்லை, நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல முன்னேற்றம். ஒருவேளை யாரு கூடயாவது விஜய் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு யாரை சஜஸ்ட் பண்ணுங்க? ஏடிஎம்கே. என்ன காரணம்? ஏற்கனவே ஒருத்தங்க ஆட்சியில் இருக்காங்க, வந்தவங்களே திரும்ப வந்தால் நல்லா இருக்காது, மாற்றி வந்தால் தான் மாற்றம் இருக்கும். இல்லை, ஏடிஎம்கே கூட வச்சுக்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க ஆப்போனண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு ஆள். டிஎம்கேக்கு ஆப்போனண்ட்டில் இருக்கிறது ஏடிஎம்கே. அவங்களோட அலைன்ஸ் வச்சா அவங்களோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். டிஎம்கேயோட வச்சா அவ்வளோக்கும் க்ரோத் இருக்காது. ஒருவேளை வந்து விஜய் என்ன சொல்லிருக்காரு, இந்த மாதிரி கூட்டணிக்கு அழைச்சிருக்காரு அப்படின்னா அவரை முன்னிறுத்த வேண்டியிருக்கும். இப்போ எடப்பாடி வந்துட்டாங்கன்னா விஜயை முதல்வராக கூட்டணியோட எடப்பாடி ஒத்துக்கிறாங்க. விஜய் முதல்வர் வேட்பாளராக இருக்க மாட்டார் நினைக்கிறேன். கூட்டணி வச்சா கண்டிப்பாக இருக்க மாட்டார். அவங்க கட்சி க்ரோத்துக்கு தான் இருப்பாங்க. இல்லை, அவருமே முதல்வர் வேட்பாளராக இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரோத்தில் தான் இருக்குன்னு நினைப்பாருன்னு நினைக்கிறேன். விஜயோட அரசியல் வருவது யாருக்கு பாதிப்புனா, எந்த கட்சிக்கு பாதிப்பு? கட்சிக்கு அப்படி ஒன்றும் இருக்காது, இவருக்கு வளர்ச்சியாக தான் இருக்கும். எல்லாமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக 2 கட்சியும் தெரிஞ்சுது. புதுசாக வந்து இப்போ தளபதி இறங்கியிருக்காங்கன்னா இளைஞர் சப்போர்ட்டு கண்டிப்பாக மக்களுக்கு இளைஞர் சப்போர்ட்டு. ஒரு 70 வயசுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டி கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இளைஞர் சப்போர்ட் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து
வெற்றி வந்து விஜய்க்கு தான் கண்டிப்பாக நடைபெறும். ஆனால் கமல் மாதிரி பயந்து ஓடிடுவாருங்கிற ஒரு கமல் வந்து பயந்து போனாருன்னா அதுக்கு விஜய் வந்து பயந்து கண்டிப்பாக போக மாட்டார். ஏன்னா இளைஞர் சப்போர்ட் முழுக்க முழுக்க இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா அரசியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து ஓட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மீட்டிங் போனாலும் இங்கே மீட்டிங் நடந்துச்சு, அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய சப்போர்ட் காசை வச்சு தான் நாங்கள் மீட்டிங் போனோம், யாரோடையே வந்து காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தளபதி சொல்லியிருக்காரு. அதனால் எனக்கு பொறுத்தளவு விஜய் ஒரு அரசியல்வாதி வந்தாலும் இலவசம்ன்றது வந்து ஒரு எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி இருந்தாவே நம்ம நாடு வந்து நல்லா வளர்ச்சி வரும் கண்டிப்பாக. ஆனால் படங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுக்குறவங்க அரசியலில் விஜய் இருக்க விட்டுருவாங்க நம்புறீங்க? இருக்க விடுவோம், இளைஞர் இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறது, தமிழ்நாடு அவங்களுக்கு தான் வந்து ஒரு தமிழகம் இருக்குன்னா இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அவங்களுக்கு தான் ஆட்சியில் இருக்க முடியும், நாங்கள் ஆள முடியும். நாங்கள் அப்படி கிடையாதுல்ல, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டி நாங்கள் ஆள முடியும்ல. யார் கூட கூட்டணி வைக்கணும்? கூட்டணின்றதே இருக்கக்கூடாது, தனித்து தான் இருக்கணும். தனித்து இருந்தாலே அதோட இது முழுக்க முழுக்க தனித்தே இருக்கணும். தனித்த 2026 எதிர்க்கட்சி தலைவர் இல்லை முதலமைச்சர். 2026 பொறுத்தளவு முதலமைச்சர் ஆக முடியாது எனக்கு தெரிஞ்சு. எடுத்தோடனே வர முடியாது. ஒரு ஆட்சி கண்டிப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு 2031 வந்து கண்டிப்பாக விஜய் தான் முதலமைச்சர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு. ஆனால் வந்து முழுக்க முழுக்க பயத்தை ஏற்படுத்தி தான் முதலமைச்சர் சீட்டில் வந்து ஓரளவுக்கு வந்து நெருக்கி வந்துடுவார். எனக்கு கருத்து கணிப்பு என்னுடைய இது. ஆனால் வர முடியாதது ஒரு சந்தேகம் தான், வர முடியாது. ஆனால் அடுத்த வருஷம் இந்த அடுத்த ஆட்சியில் கண்டிப்பாக வந்து முதலமைச்சராக விஜய் கண்டிப்பாக வந்துடுவாப்புல. ஆனால் இதில் வந்து ஒரு சீட்டு 40 தொகுதியில் வந்து கண்டிப்பாக 30 தொகுதியிலனாலும் விஜய் அடித்து வந்துடுவாப்புல. தடைகள்லாம் தாண்டி விஜயால தடையில் யாருக்கும் தடையில்லை, எல்லாத்துக்குமே தடை தானே இருக்குது. தடையில் மீறி வரதானே வெற்றி ஆள முடியும். நம்ம கண்டிப்பாக விஜய் வருவாப்புல.